அன்பானவர்களே, திரும்பவுமாக ஏலி ஆராதனை கூடாத தமிழ் சபை நாளை நடத்தப்படுகிறதான பிரைஸ் பிரிங்ஸ் விக்டரி என்ற இந்த ஆராதனையிலே நீங்கள் எங்களோட கலந்து கொண்டிருக்காக தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். திரும்பவுமாக தேவனுங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாருக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். கடைந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து இந்த கடைசி நாளிலே எங்களை கொண்டு விட்டிருக்கிறார். ஆகவே இந்நாள் வரை எங்களை எல்லா துன்பத்தின் மத்தியிலும், எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும், எல்லா வேதனையின் மத்தியிலும் நாங்கள் போய்கொண்டிருந்தாலும் அங்கே நாங்கள் அவரை ஆராதிக்கக்கூடியதாக ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாருக்கான தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாங்கள் தேவனை குறித்து நாங்கள் சில பாடல்களை பாடி உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தேவன் நல்லவராயிருக்கிறார், அவர் எப்பொழுதுமே எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட நாங்கள் தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டு தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் போய்கொண்டு இருப்போம். தேவன் எங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்திலும் கூட கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை நீர் என்னத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தீர், நீர் எங்களுக்காக நீர் மானிட ரூபம் எடுத்து எங்கள் மத்தியிலே நீர் வந்து பிறந்து கர்த்தாவே எங்களோடு கூட நீர் உறவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே எடுத்து கர்த்தாவே நாங்கள் ஆழமாக அதை சிந்தித்து என்னத்துக்காக நீ இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து அதன் பிரகாரமாக நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்தும் இந்நாள் வரை நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர், அதுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் உங்களோடு கூட உடைய நாமம் ஒன்று இந்த இடத்தில் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிறந்தால் இயேசு பாலன் என்னை மீட்டிடவே, பிறந்தால் கிறிஸ்து பாலன் என்னை ரட்சிக்கவே, பிறந்தால் இயேசு பாலன் என்னை மீட்டிடவே, பிறந்தால் கிறிஸ்து பாலன் என்னை ரட்சிக்கவே, இளையான கோலமாய் வந்தார் என்னை ஆசீர்வதித்திடவே, பாவியான என்னை அவர் தேடி வந்தார் என்னை நீதிக்கு பிழைத்திடவே, இளையான கோலமாய் வந்தார் என்னை ஆசீர்வதித்திடவே, பாவியான என்னை அவர் தேடி வந்தார் என்னை நீதிக்கு பிழைத்திடவே, பிறந்தார் 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 இயேசுராஜனே, பிறந்தார் 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 இயேசுராஜனே. இருந்த யாவையுமே இரட்டிப்பாய் தந்திடவே, இழந்த யாவையுமே இரட்டிப்பாய் தந்திடவே, இருளை வெளிச்சமாக இரட்சகர் பிறந்தாரே, இருளை வெளிச்சமாக இரட்சகர் பிறந்தாரே, பிறந்தார்
சமாதானம் தரவே இயேசு பிறந்தாரே. சமாதானம் தரவே இயேசு பிறந்தாரே. பிறந்தார் 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 இயேசுராஜனே. பிறந்தார் 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 இயேசுராஜனே. பிறந்தார் பிறந்தார் இயேசுபாலன் உன்னை மீட்டிடவே. பிறந்தார் பிறந்தார் இயேசுபாலன் உன்னை ரட்சிக்கவே. பிறந்தார் பிறந்தார் இயேசுபாலன் உன்னை மீட்டிடவே. பிறந்தார் பிறந்தார் இயேசுபாலன் உன்னை ரட்சிக்கவே. எல்லோரும் சேர்ந்து அவரை பாடிடுவோம், அவர் நாமத்தை உயர்த்திடுவோம். கைகளை தட்டி அவரை போற்றிடுவோம், துதி மகிமை செலுத்திடுவோம். கைகளை உயர்த்தி அவரை சோத்தரிப்போம், அவர் நாமத்தை உயர்த்திடுவோம். சத்தத்தை உயர்த்தி அவரை துதித்திடுவோம், துதி பலிகளை செலுத்திடுவோம். கிருபை 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 கிருபை. பிறந்தார் 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 இயேசுராஜனே. Holy night, the stars are brightly shining. It is the night of our dear Savior's birth. Long lay the world in sin and error binding, till He appeared and the soul felt its worth. A thrill of hope, the weary world rejoices, for yonder breaks a new and glorious morn. Fall on your knees, oh, hear the angels' voices, oh, night divine, oh, night when Christ was born, oh, night divine, oh, night, oh, night divine. The thrill of hope, the weary world rejoices, for yonder breaks a new and glorious morn. Fall on your knees,
When Christ was born, oh night divine, oh night வானம் விட்டு பூமி வந்து உன் காருண்யத்தால் மிக்க வந்து வானம் விட்டு பூமி வந்து உன் காருண்யத்தால் மிக்க வந்து வார்த்தையாலும் வல்லமையால் என் பாவங்களை என்று மீட்க பிறந்தீர். வார்த்தையாலும் வல்லமையால் என் பாவங்களை என்று மீட்க பிறந்தீர். நன்றி 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 சொல்வோம் எல்லாம் நம்மை தந்தவரே. நன்றி 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 சொல்வோம் எல்லாம் நம்மை தந்தவரே. வானம் விட்டு பூமி வந்து உன் காருண்யத்தால் மிக்க வந்தே. கட்டிலில்லை பஞ்சமில்லை
Thank you, Lord Jesus. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுதா. அவர் நாமே இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளத்தையும் நமக்கு காண்பித்து இன்னும் நம்மோடு ஜீவிக்கிறார். ஆகவே நாங்கள் அந்த தேவனை நாங்கள் ஆராதிப்போம், தேவனை நாங்கள் துதித்து பாடுவோம். மத்தேயு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்று என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாங்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நினைப்போமையானால் நாங்கள் எந்த ஒரு காரியம் வருகிறவரையும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த தேவாதி தேவன் இந்த உலகத்துக்கு வந்து தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் அங்கே பாலனாக பிறந்து நம்முடைய பாவங்களை மீட்கும்படியாக வந்த தேவன். அந்த தேவன் இம்மானுவேல் என்று அவருக்கு பெயராம். அந்த இம்மானுவேல் இன்றும் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளிலே நற்செய்திகளை நாங்கள் பாடலூடாக நாங்கள் பாடுகிறோம். அந்த பாடலிலே எல்லா அர்த்தங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள். தேவன் பாலனாக நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக ஒரு குமாரனாக ஒரு மனுஷனாக அவர் இந்த உலகத்துக்கு கன்னி மரியினோடாக அங்கே பிறந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் பிறந்ததின் காரணமே, அதன் அர்த்தமே நம்மோடு இருக்கும்படியாக, நமக்காக மரிக்கும்படியாக, நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகளை நான் அறியாவிட்டாலும் அந்த தேவன் அறிந்திருக்கிறார். அவரிடம் நீங்கள் கேட்கிற வேளையிலே அவர் நிச்சயமாகவே உங்களை தொட்டு உங்களை குணமாக்கவோ உங்கள் தேவைகளை சந்திக்கவோ அவரால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே தேவன் நிச்சயமாகவே உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கமே நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக, நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய ரோகங்கள் நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் அங்கே தன்னை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அங்கே அவர் கொடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். இம்மானுவேல் என்ற அர்த்தமாம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவை நாங்கள் இன்றும் நாங்கள் சொல்லுவோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் இம்மானுவேல், அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சர்வ சமாதான பிரபு என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை தேவையான நேரத்திலே நாங்கள் அவரிடம் போவோம். அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வது, அந்த இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எங்களுக்குள்ளே இருக்கிறார், எங்களோடு வாசம் பண்ணுகிறார். நாங்கள் அவரை கூப்பிடுகிறவர்களே ஒரு நிச்சயமாகவே நம்மை விடுதலையாக்கவும், நம்மை அங்கே தன்னுடைய பிள்ளைகளாக்கவும், நமக்கு தேவையானவர்களை அவர் தருவதற்கும் அங்கே வாஞ்சியாக இருக்கிறார். அவை முற்றுமாக இந்த நாளிலே கூட எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் உங்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அந்த இயேசு கிறிஸ்து இம்மானுவேலனாயிருந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்.
அந்த இம்மானுவேலனை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா? அந்த இம்மானுவேலனை நோக்கி கூப்பிடுவீர்களா? அந்த இம்மானுவேலனை நீங்கள் பார்த்து என் உள்ளத்திலே வாரும் என்று கேட்பீர்களா? அவர் உங்கள் உள்ளத்திலே வந்து, அவர் உங்கள் உள்ளத்திலே பிறந்து உங்களோடு கூட உறவாடி உங்களோடு பேசி உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய என்னவா இருந்தாலும், அது வருத்தமா இருக்கலாம், நோயா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அவர் அங்கே உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட எங்களோடு இணைந்து நீங்கள் எங்களோடு கூட பாடுங்கள். தேவன் என்னத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நாங்கள் முற்றமாக அறிந்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் அவரை முற்றமாக எங்களுடைய தெய்வமாக, எங்களுடைய தேவனாக, எங்களுக்கு உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக ஏற்றுக்கொள்ளுவோம். தேவன் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். அவரை நோக்கி பார்க்கிறவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள தகப்பனே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே எங்களோடு இணைந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வல்லகரத்தில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவருடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். அவருடைய நோக்கம் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட அவளை தொட்டு சுகமாக்கி குணமாக்கி அவருடைய தேவைகளை நீ சந்திக்க கேட்கிறோம். ஆண்டவரே சாத்தானுடைய எல்லா வேலைக்கும் அவளை விடுவித்து காத்து ஆண்டவரை நீ மீட்க வேண்டுவதாக கேட்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள், உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரை அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை நோக்கி கூப்பிடட்டும். நீரே அவர்களுக்கு வழியை காட்டியாக, தேவைகளை சந்திக்கிறவராக, சுகப்படுத்துகிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் இன்னும் ஜீவிக்கிறீர் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளட்டும். இம்மானுவேலன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். நிலங்களோடு இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடம் அவர் உணர்கிற வழியிலே நீர் அவர்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறீர் என்பதை அவர்களை உணர்கிற வழியிலே நிச்சயமாகவே தேவனை அவர்களை உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவர்களை வழிநடத்தும் தாங்கும். இயேசுவின் நல்ல நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
அந்நாளிலே தாசரத்திலே வானதூதரின் வாக்கு கேட்டதே. அந்நாளிலே தாசரத்திலே வானதூதரின் வாக்கு கேட்டதே. அருள்மிக பெற்றவரே வாழ்வாகவே, ஆண்டவரின் ஆசி அருள் உம்மில் உள்ளதே. அருள்மிக பெற்றவரே வாழ்வாகவே, ஆண்டவரின் ஆசி அருள் உம்மில் உள்ளதே. அஞ்சு வெளியவர் அஞ்சு நின்றாரே, ஆண்டவருக்கு நான் அடிமை என்றாரே. அஞ்சு வெளியவர் அஞ்சு நின்றாரே, ஆண்டவருக்கு நான் அடிமை என்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி எம்மானுவேல் பிறந்துள்ளார். ராஜாதி ராஜன் தேவாதி எம்மானுவேல் பிறந்துள்ளார். அந்நாளிலே அசுரத்திலே வானதூதரின் வாக்கு கேட்டதே. இந்நாளிலே பெத்லகேமிலே ஊர் தொங்கடும் தாப்பொழுதிலே. அந்நாளிலே பெத்லகேமிலே ஊர் தொங்கடும் தாப்பொழுதிலே. பெண்ணோலகம் மண்ணோலகம் பேர்ந்து போனதே, பெண்ணையாலும் வெந்த நெஞ்சு தங்கினதே. பெண்ணோலகம் மண்ணோலகம் பேர்ந்து போனதே, பெண்ணையாலும் வெந்த நெஞ்சு தங்கினதிலே. வானதூதரின் பாட்டு கேட்குதே, ஆய கூட்டமும் கண்விழித்ததே. வானதூதரின் பாட்டு கேட்குதே, ஆய கூட்டமும் கண்விழித்ததே. ராஜாதி ராஜே ராஜே இம்மானுவேல் பிறந்துள்ளார். ராஜாதி ராஜே ராஜே இம்மானுவேல் பிறந்துள்ளார். அந்நாளிலே பெத்லகேமிலே ஊர் தொங்கடும் ராப்பொழுதிலே. அந்நாளிலே வானமீதிலே வெண்மீனொளி பேசுகின்றதே. அந்நாளிலே வானமீதிலே வெண்மீனொளி பேசுகின்றதே. வானில் அந்த நட்சத்திரம் மண்டலாதிகள் அந்நிலரி பாலகனை தேடி வந்தாரே. வானில் அந்த நட்சத்திரம் மண்டலாதிகள் அந்நிலரி பாலகனை தேடி வந்தாரே. பொன்னு வெள்ளியும் வெள்ளை போலமும் தந்து வழங்கியே பணிந்து நின்றாரே. பொன்னு வெள்ளியும் வெள்ளை போலமும் தந்து வழங்கியே பணிந்து நின்றாரே. ராஜாதி ராஜே ராஜே இம்மானுவேல் பிறந்துள்ளார். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இம்மானுவேல் பிறந்துள்ளார். லா 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 லா. அந்நாளர்களே, இந்த நாளில் கூட உங்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி கிறிஸ்துமஸ் தினத்தை அந்த உள்ளத்திலே அங்கே எண்ணத்துக்கு தேவன் வந்தார் என்பதை நாங்கள் உணர்ந்து பாடக்கூடியதாக தேவன் நல்ல தருணத்துக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி அங்கே நாங்கள் பாடுகிறவர்களே உள்ளத்திலே ஒரு ஆனந்தம். ஏனென்றால் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவர் என்றும் ஜீவிக்கிறார். பல நேரம் நீங்கள் எங்களோடு இணைந்திருந்ததற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும்
ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த நாள்ல கூட ஏலியும் ஆராதனை கூடாத தமிழ் சபையின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். ஹல்லேலூயா. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. தேவன் தாமே தொடர்ந்து உங்களை வழிநடத்தி அந்த புதிய வருஷத்திலும் அவர் உங்கள் மத்தியிலே மகிமைப்படுவார்.